ஆனா நேற்று சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா தொடர் நேரலை போடப்பட்டது. ஆனா அங்க நடந்த அந்த மோதல் டைம்ல மட்டும் கட் பண்ணிட்டாங்க. தொடர் நேரலை இல்ல. பிரேமலதா பேசுறாங்க, வன்னியரசு பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு, தமிழ் அன்சாரி பேசுறாரு. அதெல்லாம் தொலைக்காட்சியில் நிறைய காமிக்கப்படுது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரை மீதான விவாதம். அந்த விவாதம் தொடங்குறப்பவே நேரலை துண்டிக்கப்படுது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக சட்ட ஒழுங்கு கேள்வியில சட்ட ஒழுங்கு வந்து உள்துறை அமைச்சகத்தை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஜய் தான் பதில் சொல்லணும். ஆனா அவர் பதில் சொல்லாம அமைதியா உட்காந்துருக்காரு. ஆனா ஆதரவு வந்து சம்பந்தமே இல்லாம எங்க தலைவர் எப்ப வாய் திறக்கணுமோ அப்ப வாய் திறப்பாரு. பேசணும்னு தெரியும். அது வாய் திறந்ததால தான் குளத்தூர்ல தோத்துட்டாங்க. குளத்தூர் தோல்விங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வாய் திறக்க வேண்டியதானே. அது விஜயோட பிம்பம் உடையப்படாததால நேரடியாக தொழிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த காவலியை வந்து பட தொகுப்பு பண்ணி தேவையானதை வந்து ஊடகங்களுக்கு அனுப்புறாங்க. இப்ப வந்து புதிதாக விஜய் வருகைக்கு பிறகு லாரன்ஸ் அவர்கள் வராரு. இப்ப டெபுட்டி சிஎம்னு அவரே அறிவிச்சுக்கிறாரு. குறிப்பா விஜய்க்கு பிறகு நடிகர் நடிகைகளினுடைய இந்த அரசியல் பரபரப்பா ஏதாவது ஒண்ணு பண்றாங்களே அண்ணா, இதை எப்படி பாக்க? அது உழைப்பு இல்லாம, கருத்தியல் பேசாம, கொள்கை அரசியல் இல்லாம, கோட்பாட்டு அரசியல் இல்லாம, களத்துல வேலை செய்யாம, மக்களுக்காக போராடாம, பரப்புரை கூட செய்யாம மிக எளிதாக கிடைக்கப்பட்ட வெற்றி இந்த வெற்றி. இது இன்னும் பல நடிகர்களுக்கு வந்து ஒரு உந்துதலை தரும். இப்ப இடைத்தேர்தல்கள் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு, தொகுதிகளும் கூடுதல் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து நாம் தமிழருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து காலமே கொடுக்குது. இதை எப்படி பலமா நீங்க களம் காண போறீங்க? நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு மறு வாய்ப்பு, இன்னொரு சந்தர்ப்பம். இதை தவற விட மாட்டோம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்களா அண்ணா? ஆனா நேற்று சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா தொடர் நேரலை போடப்பட்டது. ஆனா அங்க நடந்த அந்த மோதல் டைம்ல மட்டும் கட் பண்ணிட்டாங்க. தொடர் நேரலை இல்ல. காலைல வந்து இந்த இறந்து போன தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் மேகதாது அந்த அணை விவகாரம் குறித்து பொது தீர்மானம் கொண்டு வரப்படுது. பொது தீர்மானம்னா எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் உட்பட எல்லாரும் ஒத்தி சேர்ந்து தீர்மானத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. பொதுவாக வந்து இது போன்ற தீர்மானங்களில் வந்து தேசிய கட்சிகள் பங்கேற்காது, காங்கிரஸோ பாஜகவோ பங்கேற்காது. இந்த முறை அப்படி இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஒருமித்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது. அந்த விவாதத்தின் போது பிரேமலதா பேசுகிறாங்க, வன்னியரசு பேசுகிறாரு, உதயநிதி பேசுகிறாரு, அப்புறம் தமிழ் அன்சாரி பேசுகிறாரு. அதெல்லாம் தொலைக்காட்சியில் நிறைய காமிக்கப்படுது. அதுக்கு பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரை மீதான விவாதம். அந்த விவாதம் தொடங்குறப்பவே நேரலை துண்டிக்கப்படுது. அதுக்கு பிறகு மதியத்துக்கு மேலே வரைக்கும் சபை நிகழ்ச்சி நடக்குது. அங்கே பிரதிவாதம் போகுது, காரசமா போகுது, ஒரு உரசல் போக்கு இருக்குது. அடிக்கலாம் போயிருக்காரு. அந்த மாதிரி போயிருக்கு. ஆனால் இனிமே நேரடியில் வரல. ஏன்னா அவங்க துடிச்சிட்டாங்க. ஏன் துடிக்கிறாங்க அப்படின்னா கேள்வி எல்லாம் விஜயை நோக்கி தொடுக்கப்படும். இப்போ சட்ட ஒழுங்கு கேள்வினா சட்ட ஒழுங்கு வந்து உள்துறை அமைச்சகத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய விஜய் தான் பதில் சொல்லணும். ஆனால் யாரு பதில் சொல்லிட்டா அப்படின்னு பார்த்தா ராஜ்மோகன் பதில் சொல்றாரு. ராஜ்மோகன் வந்து தொழில்துறை அமைச்சர், கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சர், அப்புறம் வந்து இந்த செய்தி விளம்பரத்தை பிரிவுக்கு அமைச்சர், அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை அதுக்கு தான் அமைச்சர். அவர் வந்து சட்ட ஒழுங்கு அவர் கட்டுப்பாட்டில் இல்லை, உள்துறை அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். எப்பயும் முதலமைச்சர் தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவர் பதில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டாரு. அங்கே திருச்சியில் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் பேசுகிறப்ப வாயில வந்துடும் வேணாம் அப்படின்னு அவ்வளவு ஆணவத்தோட, அகம்பாவத்தோட, அதிகார திமிரோட பேசினார். ஆனால் இங்கே அது எதையுமே பார்க்க முடியலையே. முழுக்க அமைதியாக உட்காந்துருக்காரு. ஒரு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைய வேண்டா வெறுப்பாக ஒரு வகுப்பறையில் உட்கார வச்சா இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு அவரோட செயல்பாடு. பேசவே இல்லை. வாயை திறங்க சிஎம்னு எதிர்கட்சிகள் வந்து அந்த லட்சணையை பொறுத்து வர்ற மாதிரி வாயை திறக்கலையே. யாரை வாயை திறக்குன்னு சொல்கிறீங்க? நான் வாயை திறந்தா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கணும்ல. ஆனால் ஆதரவு வந்து சம்மந்தமே இல்லாமல் எங்கள் தலைவர் எப்போ வாய் திறக்கணுமோ அப்போ வாய் திறப்பாரு. பேசணும்னு தெரியும். அப்போ தெரியும். அது வாய் திறந்ததால தான் குளத்தூரில் தோத்துட்டாங்க. குளத்தூர் தோல்விங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வாய் திறக்க வேண்டியதானே. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு மாத காலத்தில் இத்தனை குற்றச்செயல்கள் நடக்குது. குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை அப்படி நிறைய நடக்குது. மின்வெட்டு ஏற்படுது. அப்போ இந்த உள்துறை அமைச்சகத்தை பொறுப்பில் வச்சிருக்கக்கூடிய, சட்ட ஒழுங்கை கண்காணிக்கக்கூடிய, கட்டுப்பாட்டு வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறக்கணும்ல. அது வாயே திறக்கலையே. வாயே திறக்காமல் உட்காந்துருக்காரு. மற்றவங்க பேசுகிறாங்க, அங்கே வேற மாதிரி மாறுது. ஏன் வந்து நேரலையை வந்து துணிச்சிட்டாங்கன்னா, திருச்சியில் பேசுகிற விஜய் சொன்னார் சட்டமன்ற நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு இப்போ பொதுமக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ பார்க்குறப்ப இவர் பேசாமல் உட்கார்ந்துருக்காரு. இவர் பேசுவார்னு அவரோட எதிர்பார்த்து காத்திருந்து அவங்கெல்லாம் கடுமையாக கேள்வி எழுப்பி கேள்வியால தொடர்ச்சி எடுக்க இவர் பதிலே தெரியாமல் உட்கார்ந்தாருன்னா பார்க்குறப்ப விஜயோட பிம்பம் உடைஞ்சிடும். அது விஜயோட பிம்பம் உடையக்கூடாங்கிறதால நேரடியாக துணிச்சிட்டு
அதுக்கு பிறகு அந்த காணொலியை வந்து பட தொகுப்பு பண்ணி தேவையானதை வந்து ஊடகங்களுக்கு அனுப்புகிறாங்க. முதல் நாள் தான் ராஜ்மோகன் பேசாரு, நாங்கள் கிளியர் கவர்னன்ஸ், இது வந்து டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ், நாங்கள் வெளிப்படைத்தன்மை கூட அணுகுவோம், உள்ளது உள்ளபடியே காட்டுவோம்னாரு. அப்போ இதைத்தானே திமுக பண்ணாங்க, இதைத்தானே அதிமுக பண்ணாங்க, அதே நீங்கள் பண்ணுவீங்கன்னா என்ன வேறுபாடு இருக்கு? அப்போ ஜனநாயகன் அப்படின்னு படத்துக்கு பேர் வச்சவர் ஜனநாயகபூர்வமாக நடந்துக்க மாட்டேங்கிறார். எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்லணும், மாற்று கருத்தை மறுப்பை விளக்கத்தை தரித்திரதியாக வைக்கணும். அதை வைக்க திராணி இல்லை. ஏன்னா அது வைப்பதற்கான சிந்தனை திறனே விஜய்க்கு கிடையாது. அவரால் கேள்வியை உள்வாங்கி அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை. ஏன்னா பதில் தெரியாதா அப்படின்னா அவருக்கு கேள்வியே புரியாது. அப்போ அதுதான் பிரச்சனை. அப்போ அவரை வந்து கட்சி உடஞ்சி 2 ஆண்டாயிடுச்சு, முதலமைச்சராகவும் ஆகிட்டார். இது வரைக்கும் ஊடக சந்திப்பை வந்து அவர் நடத்தவே இல்லை. ஊடகங்கள் சந்தித்து கேள்விகளுக்கு பதில் சொல்லவே இல்லை. படங்களில் பேசுகிற அப்படியே நிஜத்தில் பேசலை. ஏன் பேசலைன்னா அவருக்கு பேச தெரியாது. பேசலையான்னா அதை பற்றிய அந்த அந்த அறிதலோ புரிதலோ அதை பற்றிய பார்வையோ கிடையாது. அப்போ பேசினார்னா பிம்பம் உடஞ்சிடும். அதனால் பொத்தி பாதுகாக்கிறாங்க. அதே போல் சட்டமன்ற நிகழ்ச்சியிலையும் பேசாமல் அவரை பொத்தி பாதுகாக்கிறாங்க. இன்னைக்கும் ராஜ்மோகன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கோம், நாங்க கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டோரை கைது செஞ்சிருக்கோம், இந்த போதைப் பொருள் சம்பந்தமான அந்த கடத்தல் இதுலலாம் ஈடுபடுற பல பேரை 4000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம், போதைப் பொருட்கள்லாம் பறிமுதல் பண்ணி எரிச்சிருக்கோம், இவ்வளவு நடவடிக்கைகள் எங்க அரசாங்கத்தின் மீது எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த திருவைகுண்டத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பெண்மணி வந்து கூட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க போய் காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட புகார் கொடுத்தாங்க. யார் மேலன்னா திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் மீது. அந்த பெண்ணை வந்து கட்சி விட்டு உடனடியாக நிற்கிறாங்க. ஆனால் விஜய் சரவணன் மீது கட்சி சார்ந்தோ சட்டப்பூர்வமாகவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதான் இருக்கிற சான்று. இங்கே கும்மிடிப்பூண்டியில் வந்து ஒரு குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுது. அந்த குழந்தையோட பெற்றோரை கூப்பிட்டு காவல் இது சட்டமன்ற உறுப்பினர் மிரட்டுறாரு. கும்மிடிப்பூண்டில் இருந்து போன குழந்தைய கொண்ட பொன்னையில் கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து சூலூரில் வந்து ஒரு சிறுமி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சிறுமியோட தாயாரை அனுமதிக்காமல் கடைசி நேரத்தில் அந்த குழந்தையோட உடலை பார்க்க அனுமதிக்காமல் அந்த தாயாருக்கே தெரியாமல் தகப்பனை மட்டும் வச்சு அடக்கம் பண்ணுறாங்க. இது நடக்குது. இப்போ வந்து இந்த திமுக ஆட்சியில் மார்ச் மாதம் காவல்துறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட ஆகாஷ் டெலிசன் அப்படின்னு தம்பி, அந்த ஆகாஷ் டெலிசன் கொலை செய்யப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில். இவங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு, திமுக ஆட்சி காலத்தில் காவல் மரணங்களுக்கு உள்ளானவங்களுக்கும் நீதியை பெற்று தருவோம்னு. ஆனால் அவங்க திமுக ஆட்சி மார்ச் மாதம் கொலை செய்யப்படுறா, மார்ச் 8ஆம் தேதி கொலை செய்யப்படுறா. 3 மாத காலமாக ஆட்சி மாறட்டும் காத்திருந்தாங்களோ என்னவோ, அவங்க 3 மாதத்துக்கு மேலே நீதியை கேட்டு உடம்பை வாங்காமல், உடம்பு வந்து மதுரை அரசு மருத்துவமனை அந்த கிடங்களே வைக்கப்பட்டு 3 மாதமாக உடம்பை வாங்காமல் சட்டப்பாடம் நடத்தி வர்றாங்க. ஆட்சி மாறிடுச்சு. அந்த கொலை நடந்தது திமுக ஆட்சி காலத்தில். நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்கள் வந்தால் வந்து அந்த திமுக ஆட்சியில் நடந்த காவல் மரணங்களுக்கு நீதியை பெற்று தருவோம்னு. ஆனால் நீதியை பெற்று தரலையே. நீங்கள் காவல்துறை மூலமாக பெற்றோரை வந்து கைது பண்ணி நெருக்கடி கொடுத்து உடம்பை கொண்டு அடக்கம் பண்ணுறீங்க. கரெக்டாக நீதிமன்ற உத்தரவுன்னு. அப்போ என்ன மாறுபாடு இருக்குங்க? கிடையாது. எல்லாமே திமுக அரசோட அணுகுமுறை, திமுக அரசோட செயல்பாடு தானே. இப்போ என்ன மாறுபாடு இருக்கு? ஒன்றும் இல்லையே. ராஜ்மோகன் பேசுறதெல்லாம் அந்த நேரத்தில் ஒப்பேற்றத்துக்கு பேசுறாரு. ஆனால் உளப்புறமே எதுவுமே இல்லையே. இன்னொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற அளவுக்கு மக்கள் தானாக கேள்வி எழுப்புறாங்க. இப்போ ஆளுநர் உரையில் இடம்பெற்றுக்கோன்னு பார்த்தாங்க, அந்த 2500 இலவச பேருந்து, தாய்மாமன் சீர் எதுவுமே இடம்பெறலையே. இந்த கடனை, அந்த வெள்ளை அறிக்கை, அந்த கடன் எல்லாம் காரணம் காட்டி இதை நிறைவேற்ற மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் கடந்து தாவேக்காவுக்கு உட்கார்ந்து தெரியுமா? தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையில் பக்கத்தில் 6ஆம் பக்கத்தில் இருக்கு. அதுக்கு பிறகு 92ஆம் பக்கத்தில் இருக்கு. 10.71 லட்சம் கோடி கடன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதை குறிப்பிட்டு கீழே வருது, இதை ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு வரி இருக்கு. அப்போ என்னன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதான் உள்ள வந்து தாய்மாமன் சீர், அப்புறம் அண்ணன் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அண்ணன் சீர் 2500 அந்த உரிமை தொகை, அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து எல்லா பிறந்தையும் இலவச பயணம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சுதான் அறிவிக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சு அறிவிச்சுவிட்டு இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா 10 லட்சம் கோடி கடனும் 5 லட்சம் கோடி கடன் வந்து திமுக 5ஆண்டு காலத்தில் வாங்கிச்சுங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே. தேர்தல் சமயத்தில் பரப்புரை கொடுத்தா விஜய் பேசுகிறாரு, இங்கே வந்து நிதி நிர்வாகத்தில் வந்து பெரிய சிக்கல் இல்லை, அதாவது என்ன திட்டம் போட்டாலும் 30 விழுக்காடு கமிஷன் வந்து போகுது, அது ஸ்டாலின் சார் டாக்ஸு,
20 விழுக்காடு ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுது, 10 விழுக்காடு அமைச்சருக்கு போகுது, அந்த 30 விழுக்காடு மக்கள் சபைக்கு எடுத்தாலே சிறப்பான நிர்வாகத்தை பண்ணலாம், சூப்பராக கொடுக்கலாம் அப்படின்னு பேசுறாரு. இப்போ 30 விழுக்காடு எடுத்துக்கங்க, எடுத்து பண்ணுங்களேன் பார்ப்போம். ஏன் பண்ண முடியல? ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்கிறது இந்த தாய் மாமன் தங்க மோதிரம், அண்ணன் சீரு, 2500 ரூபா, இலவச பேருந்து பயணம், இதுதான். இதை விட பல அம்சங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப தமிழ்நாடுக்கு எவ்வளவு பட்ஜெட் போடுவோமோ அதை தாண்டி வரும் காசு. அப்போ அது நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது காலம் கடத்துறதுக்கு திமுக பண்ணிடுச்சு. திமுக பண்ணா அவன் வேண்டாம் உனக்கு ஓட்டு போட்டிருக்கான், நீ வந்து சரி பண்ணணும்ல. அப்போ இவங்க வந்து இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக புதுசாக என்ன சொன்னாங்க, 10 லட்சம் கோடி கடன், 5 லட்சம் கோடி திமுக வாங்கினது, இவ்வளவுதானே. அதான் ஊருக்கே தெரியுமே, உலகத்துக்கு தெரியுமே. தமிழ்நாட்டில் வந்து அரசியலை மேம்போக்கா கவனிச்சாலோ, தொலைக்காட்சி செய்திகளை பார்க்குற பழக்கம் இருந்தாலோ, செய்தித்தாள்களை புரட்டுற பழக்கம் இருந்தாலோ தெரிஞ்சிருமே. அப்போ இதுக்கு மாற்று திட்டம் என்ன? நீங்கள் வந்து இதில் கசிவு இருக்குங்கிறீங்க, கசிவை வந்து குறைக்க என்ன செய்ய போறீங்க? இதில் வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது, அதை போக்க என்ன செய்ய போறீங்க? மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? திமுக ஆட்சி காலத்தில் பிடிஆர் நிதித்துறை அமைச்சராக போட்டப்ப அமெரிக்காவில் பொருளாதாரம் படித்தவர், வங்கியில் வேலை பார்த்தவர், பெரிய பொருளாதார நிபுணர், தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி எடுத்துவாருனாங்க. அதுக்கு பிறகு ரகுராம் ராஜன் உள்ளிட்ட சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பொருளாதார மேதைகளை கொண்ட குழுவை வந்து முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக்கு போட்டாங்க. நோபல் பரிசு பெற்றவர்லாம் இருந்தார். நோபல் பரிசு பெற்றவர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBIயோட முன்னாள் ஆளுநர், அவர் ஒன்றிய அரசோட தலைமை ஆலோசகர் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க அதை வச்சே ஒன்றும் பண்ணல. தாவேகா பொறுத்த வரைக்கும் இங்கே இவர் வில்சனா, அவருக்கு ஒன்றும் தெரியும், மரிய வில்சன். அப்போ அதை விட மோசமான நிலைக்கு போகும். இதில் வந்து திமுகவை சேர்ந்த தங்கம் தளர்ந்து சொல்கிறாரு, இந்த ஆட்சியோட முடிவில் கடன்கிறது 20 லட்சம் கோடியாக மாறுங்கிறாரு. அதாவது கூடுதலாக இந்த 5 ஆண்டு காலத்தில் 15 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ எங்கே போய் நிற்கும்? அப்போ ஒருவேளை அப்படி கடன் வாங்கினா இன்னும் மோசமாக தான் மாறி போகும். எப்படி பார்த்தாலும் நம்ம உறுதிப்பட சொல்லலாம், இந்த 1 மாத காலத்தில் ஆட்சியை மதிப்பிட முடியுமா? 1 மாத காலம், 1.5 மாத காலத்துல இருக்கலாம். கேட்டாங்க, ஆனா அவ்வளவு நாள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 1 மாத காலத்துல ஆட்சியை மதிப்பிட முடியுமான்னா அது போதுமான காலம் இல்லைங்கிறதுல நான் உடம்புறேன். ஆனா ஆட்சியின் திசைவழி போக்க சொல்லிடலாம். இந்த திசைவழி போக்கு ஒரு மோசமான ஆட்சி நோக்கி தான் போகும். 6 மாத காலங்கிறது மக்களுக்கு இல்லை, ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் அவங்க எதிர்கட்சியை விமர்சித்து பேசுறதுக்கும் அவங்க இப்போ எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படின்னா அண்ணா காலத்தில் காமராசர் கொடுத்தார். அன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் இல்லை, அன்னைக்கு தொலைத்தொடர்பு சாதனம் இல்லை, அன்னைக்கு வந்து எல்லாம் சிக்கலாக இருந்துச்சு. அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்றதுக்கும் இந்த நிர்வாகத்துக்குள்ள முழுமையாக இறங்குறதுக்கும் 6 மாத கால அவகாசம் இல்லை. அது கட்சிகளுக்கு, பொதுமக்கள் எப்படி இருக்க முடியும்? மின்வெட்டு 6 மாத காலம் இருக்கு பொறுத்துக்க அப்படின்னு சொல்றதுக்கோ, இல்லை 6 மாத காலம் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்தா பொறுத்துக்கன்னு சொல்றதுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. கிளாஸ் எடுக்கிறாங்க எப்படி சட்டமன்றத்துல உறுப்பினர்களுக்கு எப்படி வந்து அப்படின்னா 6 மாத காலம் நேரம் வேணும், வந்த உடனே சரி பண்ண முடியாதுன்னா ஏன் கட்சி ஆரம்பிச்சோன்னா ஆட்சி பிடிக்க வைக்கிறீங்க? இந்த தேர்தல் காலத்துல வந்து நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு இந்த கட்சிக்கு ஆதரவு, அந்த கட்சிக்கு ஆதரவு, இல்லை தேர்தலை புறக்கணிப்பு எடுத்துட்டு இன்னும் 5 ஆண்டு காலம் கழிச்சு ஆட்சி பிடிக்க வேண்டியதானே, தேர்தலை போட்டி போட வேண்டியதானே. அதுக்கு கால அவகாசம். அண்ணா வந்து 49 கட்சி தொடங்கி 67 ஆட்சி பிடிச்சாரு 18 ஆண்டு கழிச்சு. அண்ணா ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னாரு. ஏற்கனவே அண்ணா வந்து திராவிட கழகத்தில் பயணித்தவர், நீதி கட்சியில் செலவிட்டவர். அந்த அண்ணா சொல்றாரு, நம்ம குறுகிய காலத்தில் ஆட்சி பிடிச்சிட்டோம், இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்ட பிறகு ஆட்சி பிடிச்சிக்கலாம்னாரு. அண்ணா வந்து 18 ஆண்டு காலம் திமுக பயணிச்சார். அதுக்கு முன்னாடி திராவிட கழகம், நீதி கட்சி வேற. அப்படி பார்த்தா 4 நூற்றாண்டுக்கு மேலான அரசியல் பயணம், அதையே குறுகிய காலகட்டம்னாரு. இத்தனைக்கு அண்ணா வந்து ஒரு பேர் அறிஞர், பெரிய எழுத்தாற்றல் கொண்டவர், பேச்சாற்றல் கொண்டவர், போராட்ட காலத்தில் இருந்தவர், ஒரு சமயோசித்த புத்தி கொண்டவர், எல்லாம் கொண்டவர், புத்தி கும்பம் கொண்டவர். அண்ணாவே வந்து குறுகிய காலகட்டம்னாரு. நீங்கள் 2 ஆண்டுல ஆட்சி பிடிச்சிட்டீங்க. ஆட்சி பிடிச்சிட்டு 6 மாத காலம் வேணும்னா 6 மாத காலம் கட்சிகிட்ட கேட்கலாம். நீங்கள் அது அவங்க விருப்ப உரிமை தான். அப்படி 6 மாதம் தர்றாங்களா இல்லையாங்கிறது பொதுமக்கிட்ட கேட்க முடியாது. 6 மாத காலம் வந்து மின்வெட்டு இருக்கும், நீ இந்த வேர்வையில் வெட்கையில் அந்த புழுக்கத்தோடு படுத்துக்க, மின்வெட்டால கஷ்டப்பட்டுக்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஊழல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்ற பெரும் கேள்வி மக்கள் வைக்கிறாங்க. இப்போ இந்த தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு கனிம வள கொள்ளைக்கு எதிராக நாங்கள் செயல்படுறோம், குவாரிகளில் போய் ஆய்வு பண்ணுறோங்கிறாங்க. ஆய்வு பண்ணட்டும், மகிழ்ச்சி. தற்காலிகம் மூடணுங்கிறாங்க. ஏன் தற்காலிகம் மூடுறீங்க? மூடிட்டீங்க. நாளைக்கு வந்து அதை திறந்து விட்டா
அது செய்தியாகாது, நமக்கு தெரியாது. 3 நாள் தெரியும், தொடர்ந்தா தெரியாது. இன்னொரு செய்தி, ஏன் தற்காலிகம் போடுறீங்க? விதிகளை மீறி இயங்குச்சு. விதிகளை மீறி இயங்கினாங்கன்னா அப்ப அது சட்டபூர்வமா குற்றமா இல்லையா? அப்ப அது உடனடி ஆட்களை கைது பண்ணீங்களா? இல்ல வந்து அதுக்கு உடந்தையா இருந்த அதிகாரிகள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை இடைநீக்கம் செஞ்சீங்களா? எதுவும் இல்லை. அப்ப செய்தி கொடுக்கறது தற்காலிகம் மூடுறோம் அப்படின்னு. தற்காலிகம் மூடனா குவாரிக்காரன் உன் லைனுக்கு வருவேன், வந்த உடனே கமிஷனை வாங்கிட்டு திறந்து விட்டுலாம். அதை தாண்டி கண்டிப்பா இப்போ வந்து புதிதாக விஜய் வருகைக்கு பிறகு லாரன்ஸ் அவர்கள் வராரு. இப்ப டெபுட்டி சிஎம்னு அவரே அறிவிச்சுக்கிறாரு. அதன் பின்னாடி இப்போ ஒரு நடிகை வந்து சொல்றாங்க, என்னுடைய முதல் காதலை பற்றி சொன்னால் தமிழ்நாடே அதிரும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா விஜய்க்கு பிறகு நடிகைகளினுடைய இந்த அரசியல் பரபரப்பா ஏதாவது ஒண்ணு பண்றாங்களே அண்ணா, இதை எப்படி பாக்க? அது உழைப்பு இல்லாம, கருத்தியல் பேசாம, கொள்கை அரசியல் இல்லாம, கோட்பாட்டு அரசியல் இல்லாம, களத்துல வேலை செய்யாம, மக்களுக்காக போராடாம, பரப்புரை கூட செய்யாம மிக எளிதாக கிடைக்கப்பெற்ற வெற்றி இந்த வெற்றி. இது இன்னும் பல நடிகர்களுக்கு வந்து ஒரு உந்தலை தரும். நாமளும் போனா இதே போல ஆட்சி பிடிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு உந்தலை உருவாக்கும். அதனால விஜயோட நிற்கப்படுறதில்லை. இன்னும் திரைத்துறையில நிறைய பேர் வந்து இதே ஆசையோடு இருப்பாங்க. அவங்க 5 ஆண்டு காலத்துல 10 ஆண்டு காலத்துல கிளம்புறங்களா அப்படின்னு திட்டமிடுவாங்க. அது நடக்கத்தான் செய்யும். அந்த வகையில் லாரன்ஸுக்கு வந்து இந்த ஆசை வந்ததில் வந்து வியப்பு கிடம் இல்லை, அப்படிதான் சொல்லணும். மற்றபடி அவருக்கு கொள்கை புரிதல் இருக்கு, கோட்பாட்டு புரிதல் இருக்கான்னா அதெல்லாம் கேள்விக்குறி. இப்ப இடைத்தேர்தல்கள் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு, தொகுதிகளும் கூடுதல் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நாம் தமிழருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து காலமே கொடுக்குது. இதை எப்படி பலமா நீங்க களம் காண போறீங்க? நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு மறு வாய்ப்பு, இன்னொரு சந்தர்ப்பம். இதை தவற விட மாட்டோம். இதை வெல்றதுக்கு வந்து உழைப்போம். ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒட்டுமொத்த படைபலத்தையும் திரட்டி இன்னும் வெறி கொண்டு வேகத்தோட, ஏன்னா மற்ற எல்லாரையும் விட வெற்றியோட அந்த தேவை வந்து நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. வெற்றியோட ருசி எப்படிப்பட்டது நாம் தமிழர் கட்சி தான் தெரியும். ஏன்னா அத்தனை தோல்விகளை பார்த்த நாம். அதனால் இந்த களத்தில் உறுதியாக வெல்வோம், சட்டமன்றத்துக்குள்ளே கணக்கை தொடங்குவோம், அதுக்கு வேலை செய்வோம். இப்போ தொய்வு ஏற்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சிக்குன்னு சில எதிரிகள்லாம் வந்து கருத்துக்கள் பரப்புறாங்களேனா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கா கட்சி சார்ந்து? எந்த கட்சி வந்து உடஞ்சு போயிருக்கு? அதிமுக உடஞ்சு போகுது, திமுக சோர்ந்து போயிருக்குது, நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்கா? நாம இன்னும் களப்பணிகள் தொடங்கலை. நாளைய தினம் தொடங்குறோம். நாளைய தினம் வந்து பேசிக்கூட தருணத்துலேருந்து பார்த்தா நாளைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக கும்மிடிப்பூண்டியில் மகளிர் பாசறை வந்து இந்த பெண்களுக்கான வன்கொடுமை குறித்து கண்ணார்பட்டு நடத்துகிறாங்க. அதனால் எப்போதும் போல் களத்தில் நிற்க போகிறோம். நாம் தமிழர் கட்சி வந்து வெற்றி தோல்வியை வச்சு மதிப்பிட முடியாது. மற்ற கட்சிகள் அப்படின்னா ஒன்று அந்த கட்சியோட மாவட்ட செயலர்கள், மாநில உரிமைப்பாளர்கள்லாம் கூட்டமாக வெளியிடுவாங்க. இல்லை வந்து அந்த கட்சி தலைமைக்கு வந்து இனிமேல் தனிச்சடிக்க முடியாது, கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு அழுத்தம் கொடுப்பாங்க. இங்கே ரெண்டுமே இல்லையே, ரெண்டுமே நடக்கலையே. அப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து தேர்தல் வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிட முடியாது, அதுக்குள்ளே சுருக்கவும் முடியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த வரக்கூடிய இடைத்தேர்தல் காலத்தை வந்து நமக்கான ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நம்ம வெல்வோம், அதுக்கு நம்ம உழைப்போம். இந்த இடைத்தேர்தலில் நீங்க நிற்பதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா, இல்லை ஆசை ஏதாவது இருக்கா? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாம இதில் வேலை செய்ய நினைக்கிறோம், எல்லா தொகுதிகளிலும் போய் வேலை செய்ய நினைக்கிறோம். ஆனால் சட்டசபை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநர் உரையே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அதாவது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருக்கும். நிறைய முரண்கள் பார்த்துருக்கோம். இந்த முறை மத்திய அரசுக்கு எதிராக ஆளுநர் உரை வாசிச்சிருக்காரு. டிவிகேக்கு ரொம்ப ஆதரவா பேசியிருக்காரு. விசில் புரட்சின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்கன்னு? ஆளுநர் உரைங்கிறது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம். ஆளும் கட்சி வந்து தயாரிச்சு கொடுக்குற உரையை வந்து அவங்க வாசிப்பாங்க. கடந்த காலங்களில் வந்து இது பெரிய உரசல் போக்கா இருந்துச்சு. நான் இதை வாசிக்க மாட்டேன், இந்த வார்த்தைகளை நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து முரண்டு பிடிச்சாரு. அதில் வந்து இந்தியாவோட தேசிய கீதத்தை வந்து அந்த ஆளுநர் உரைக்கு முன்பே வந்து வாசிக்கணும், பாடணும்னு சொல்லிட்டு 23, 24, 25 நினைக்கிறேன் 3 ஆண்டு காலத்தில் வந்து அவர் வந்து நிகழ்ச்சியில் வந்து சரியாக கலந்து கொள்ளவே இல்லை ஆளுநர். அதையே ஒரு பிரச்சனையாக மாற்றுறாரு. ஆனால் இந்த முறை என்னன்னா, ஆளுநர் வந்து அப்படியே அச்சு பிசக்காமல் என்ன இருக்கோ அதை அப்படியே வாசிச்சிட்டாரு. அதே போல் வந்து ஆளுநர் உரைக்கு முன்பாக இந்தியாவோட தேசிய கீதம், ஆளுநர் உரைக்கு பின்பாக மறுபடியும் தேசிய கீதம். அப்போ 2 பேருமே ஒத்தி சேர்ந்து போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆளுநர் வந்து கேரளாவோட ஆளுநர் இருக்காரு. அங்கே வந்து வந்தே மாதரத்தை போடணும் அப்படின்னு சொல்லி வந்தே மாதரம் போடுறப்ப சில பகுதிகளை மட்டும் வாசிச்சுட்டு மீதியை வாசிக்காமல் விட்டுறாங்க காங்கிரஸ் அரசு. ஏன்னா அது மத சார்பு கொண்டதாக இருக்குது அப்படின்னு காரணம் சொல்லப்படுது. அதில் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு ஆளுநர். ஆனால் இங்கே வந்து வந்தே மாதரம் கிடையாது, இந்தியாவோட தேசிய கீதம் தான். அது 2 முறை இசைக்கப்படுது. அப்போ ஆளுநரும் தாவேக்காவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூட்டு முடிவுக்கு
ரெண்டும் ஒத்தி சேர்ந்து போகிறாங்க, அனுசரித்து போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியுது. அதுதான் அதில் முதன்மையாக பார்க்க வேண்டியிருக்கு. அதை கடந்து அந்த கரூர் மரணங்கள் வழக்கு வந்து எப்போ மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்டுச்சோ அப்போதுலேருந்தே பாஜக எதிர்ப்புனா பேரளவில் தான் பேசுவார். அதையே முழுமையாக கைவிட்டுட்டார் விஜய். பாஜகவுக்கு எதிரான கருத்தை பேசுறதில்லை, வெளிப்படுத்துறதில்லை, அமைதியாக கடந்து போனார். இப்போ ஆளுங்கட்சியாக மாறின பிறகு மத்திய அரசோட தயவு தேவை அப்படின்னு நினச்சி முழுக்க வந்து பாஜக எதிர்ப்பு அரசியலை வந்து கைவிட்டுட்டாரு. ரொம்ப அனுசரித்து தான் போகிறாரு. அதைத்தான் இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. மற்றபடி இந்த ஆளுநர் உரையில் வந்து கடந்த திமுக ஆட்சி காலத்தில் எப்படி எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களோ அந்த வார்த்தைகளை ஏறக்குறைய பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு சடங்கு சம்பிரதாயம். அந்த ஆளுநர் உரைக்கு வந்து அதனால் பெரிய மாற்றம் நிகழப்போறதா எதுவுமே இல்லை. அதே போல் ஆளுநர் உரையில் வந்து புதிய அறிவிப்புகளோ இல்லை இதை செய்ய போகிறோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. அதனால ஒரு சடங்கு சம்பிரதாயம், அதை தாண்டி இதை ஒன்றும் இல்லை. இன்னொன்னு, இப்போ இந்த எம்எல்ஏக்கள்லாம் தொடர்ந்து ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க. 5 தொகுதி இப்போ 6 தொகுதியா மாறி இருக்கு. இன்னைக்கும் பல பேர் இணைவதற்காக பனையூர்ல காத்திருக்காங்க. இதன் பின்னாடியும் பிஜேபி இருக்கா அப்படின்ற ஒரு பெரும் சந்தேகம் மக்களுக்கு எழுது. இதுக்கு பின்னாடி பாஜக இல்லை. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னா அவங்க அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, பாஜக கூட்டணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட. அப்படி வந்து அம்பாசமுத்திரம் தொடங்கி விராலிமலையிலேருந்து இங்கே மதுராந்தகம், பெருந்துறை அப்படின்னு பல பகுதியைச் சேர்ந்த அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தாவேகா வந்து இழுக்கிறப்ப அதை பாஜக எதிர்க்காம இதுவனையாற்றாம மௌனமாக வேடிக்கை பார்க்குது. அப்ப முழுக்க முழுக்க வந்து பாஜகவோட பரிபூரண ஆசையும் அனுசரணையும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆட்சியை வந்து பாஜக தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா பதவி பிரமாணமே அவருக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா டிடிவி தினகரன் வந்து வெளிப்படையாக சொல்றாரு, இங்க வந்து குதிரை பேரம் பேசப்பட்டுச்சு, என்னோட சட்டமன்ற உறுப்பினரை வந்து பேரம் பேசி அவரை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கான காணொலி பதிவு வந்துச்சு. குதிரை பேரம் சொல்லி ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் எடுக்காம தள்ளி போட்டுருக்கலாம், அது பிரச்சனையா உருவாக்கிருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு கொண்டு போக பாஜக விரும்பல. இந்த ஆட்சியை ஆள விடுறாங்கன்னா அவங்க விரும்புறாங்க, பாஜக விரும்புறாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்புறம் என்ன கேட்கறோம்னா, விஜயே பேசுறப்ப வந்து நாம காசு கொடுக்காம ஜெயிச்சோங்கிறார். ஆனா தாவேகா தரப்படையும் சில இடங்கள்ல காசு கொடுத்தாங்க, அது ஒரு பக்கம். இப்ப திமுகவும் அதிமுகவும் வாக்கு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து தாவேகா தரப்பு ஏற்கும். அப்ப காசு கொடுத்தாங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாங்கிறது உச்ச வரம்பு. ஆனா சராசரியா வந்து 25 கோடியிலேருந்து 50 கோடி கூட செலவு பண்ணியிருக்காங்க திமுக அதிமுக சேர்ந்த வேட்பாளர்கள். அப்படி எஸ்ஐக்கு சுப்பையா, விஜயபாஸ்கர், மரகதன் குமரவேலு இவங்க எல்லாம் வெற்றி பெற்றவங்க, சத்தியபாமா வெற்றி பெற்றவங்கலாம் 25 கோடிக்கு குறைவெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. 25 கோடிக்கு குறைவெல்லாம் செலவு பண்ணி அவங்க ஒரு மாதத்துக்குள்ள வாக்கு செலுத்திய மை காயறதுக்குள்ள, அதாவது அது அழியறதுக்குள்ள அவங்க கட்சி மாறுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறக்கிறாங்கன்னா, ராஜினாமா பண்றாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் ஆதாய நோக்கம் இல்லாம லாபரட்ட கணக்கு இல்லாம எப்படி இருப்பாங்க? அப்ப இங்க 50 கோடி சம்பாதிக்கலாம், 100 கோடி சம்பாதிக்கலாம்னா அங்க போனா 300 கோடி சம்பாதிக்கலாம்ங்கிற லாபரட்ட கணக்கு. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஊழல் ஒழிக்க முடியும்? விஜயபாஸ்கர் வந்து சேர போறாரு. விஜயபாஸ்கர் வந்து அதிமுக விலகிட்டாரு, தாவேகா சேர போறாரு. விஜயபாஸ்கர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு 2 வழக்கு இருக்கு. இது இல்லாம மத்திய புலனாய்வுத்துறையோட குட்கா ஊழல் வழக்கு வேற இருக்கு. அந்த குட்காவுக்கு வந்து காசை வாங்கிட்டு அனுமதிச்ச வழக்கு வேற இருக்கு. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு நிலுவையில் இருக்கிற விஜயபாஸ்கர் வந்து தாவேகாவோட சேர்ந்தா தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை விஜயபாஸ்கருக்கு எதிராக எப்படி செயல்படும்? எப்படி வைத்திலிங்கத்தை வந்து திமுக அரசு தப்பிக்க முடிச்சோ அதே போலதான் மாறி போகும். அப்ப எப்படி தூய ஆட்சியா தர முடியும், தூய சக்தியா இருக்க முடியும்? ஆனா இன்னும் கொஞ்சம் உடைத்து நீங்க உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப இவ்வளவு குதிரை பேரங்கள் நடக்குது, பாஜக பின்னணியில சப்போர்ட் பண்ணுது அப்படின்னும் போது யாரை அழிப்பதற்கு இவ்வளவு விஷயங்கள் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விட்டுறணும். என்னன்னா அவங்களுக்கு 107 பேர் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அது போதுமானதா இல்லை. இப்போ வந்து காங்கிரஸோட தயவுல, விசிகாவோட தயவுல, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களோட தயவுல தான் ஆட்சி ஓடுது. இது ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து நாம் ஒரு கொள்கையை முடிவெடுக்கிறப்ப அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ ஒரு முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக செயல்பாடு செய்யறப்ப இந்திய கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை விசிகாவோ குறைந்தபட்சமான ஒரு அழுத்தத்தை நெருக்கடியை கொடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க தயவு இல்லாமல் நாமளே பெரும்பான்மையை வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த நெருக்கடி இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அதனால தான் ஆட்களை வந்து அங்கேருந்து இங்கே இறக்குறாங்க. அதை கடந்து வந்து இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றுட்டாலும் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஆளுமையாக சொல்கிற அளவுக்குலாம்
ஒரு ஆளும் தாவேக்காவில் இல்லை. ம். இந்த தேர்தலில் வேட்பாளரை பார்க்காம மக்கள் ஓட்ட போட்டுட்டா, அதனால வெற்றி பெற்றாங்க. அப்போ ஆளுமையான ஆட்கள் தேவை, வழக்கமான அரசியல் பண்ணுங்கிறப்ப அப்போ அதிமுகவிலையும் தூக்கி அவங்கள ஆளுமைகளாக வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால இந்த வேலை செய்கிறாங்க. இன்னொன்னு, இப்போ வைகோ அவர்களும் முதல்வரை சந்திச்சிருக்காரு, அன்புமணி அவர்களும் சந்திச்சிருக்காங்க. போற போக்க பார்த்தா வைகோ அவர்களுடைய அந்த முரண்பட்ட கருத்து பார்த்தா அவரும் விரைவில் போய் இணைஞ்சிருவாரோ அப்படின்ற ஒரு விழுக்காடு குழப்பம் இருக்கு. மதிமுக போகுது, அதுல மாற்று கருத்து இல்லை. ம். அவங்களோட 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கூட ராஜினாமா பண்ண வைக்கலாம். ம். இன்னொன்று சொல்றாங்க, துரை வைகோ வந்து அவர் பார்லமெண்ட் உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்றத்துக்கு நின்று அவர் அமைச்சராகிறதுக்கான வேலை நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை கடந்து மதிமுகவுக்கு வந்து சொற்பமான இடங்களை தான் இன்னைக்கு திமுக கொடுத்துருக்கு. ம். ஒரு காலத்துல வந்து 40-30 இடம் என்னமோ அந்த இடத்துக்காக போதுமான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு திமுக நடத்த மாநாட்டுக்கு போகாம அதிமுகவோட போய் சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி 2011 11 சீட்டோ என்னமோ 11 சீட்டோ 9 சீட்டோ அது போதுமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை புறக்கணிச்சுட்டு போனார். ஆனால் இந்த தேர்தல் இடத்துல ஒற்றை இலக்கத்தில் நிற்கிறாங்க. ம். அப்போ மதிமுக வந்து முழுக்க தேய்மானம் அடைஞ்சிருக்குது. அப்போ அங்கே போதுமான மதிப்பு இல்லை திமுகவில். அப்போ இங்கே போனால் மதிப்போடு நடத்தப்படுவோம், அது இல்லாமல் அமைச்சராகலாங்கிற ஒரு வாய்ப்பு. அதனால கூட்டணியை விட்டு அவங்க விலகத்தான் போகிறாங்க. 27ஆம் தேதி மதிமுகவோட பொதுக்குழு நடக்க போகுது. ம். பொதுக்குழுவோ உயர்நிலை குழு கூட்டமோ அந்த கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சு வெளில வந்துடுவாங்க. அதனால அது நடக்க தான் போகுது, அதில் ஒன்றும் இல்லை. இப்ப இந்த இடைத்தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, அதிமுக கட்சியே காலி ஆயிட்டு இருக்கு. சோ இந்த தேர்தல் போட்டிகள் இருக்குல்லனா, இது குறைப்பதற்கான நடவடிக்கையா இதை பார்க்கலாமா நம்ம? தேர்தல் போட்டியை குறைக்கிறதுக்கு இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக கூட எதிர்கட்சி இல்லாத ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு. எதிர்கட்சியே இல்லாமல் ஆளுங்கட்சி இல்லாமல் இருந்திருக்கு. 91 எடுத்துக்கிட்டா திமுக வந்து எதிர்கட்சி கிடையாது. 2011 எடுத்துக்கிட்டா திமுக வந்து எதிர்கட்சி கிடையாது. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கும். முதல் முறையாக ஆளுங்கட்சி இல்லாமல் எதிர்கட்சி இல்லாமல் அதிமுக வந்து ஒரு மோசமான நிலைக்கு போயிருக்கு. அப்போ அதிமுகவோட 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னாங்க, 11 தோல்வி ஆகி போச்சு. ஜெயலலிதாமையாரோட மறைவுக்கு பிறகு அவங்க கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக வெற்றியே சுவைக்கலை. அது பார்லமெண்டமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், உள்ளாட்சியாக இருக்கட்டும், இடைத்தேர்தல் களமாக இருக்கட்டும், அது வந்து அவங்களுக்கான பெரிய வீழ்ச்சியாக இருக்குது. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இழந்தாலும் கட்சி இழக்கக்கூடாது, கட்சியோட பொதுச் செயலராக தொடரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவங்க ஆட்சி இழந்ததால 10 ஆண்டு காலமாக நம்ம பதவியில் இல்லை, இருக்கப்படுறது இல்லை. 5 ஆண்டுகளாக முடிஞ்சு போச்சு, 5 ஆண்டுகளாக இருக்கப்படுறது இல்லை. இனிமேல் அதிமுக எதிர்காலம் இல்லை அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால விலகி போகிறாங்க. அதிமுக கட்சி இழந்து கொண்டிருக்கு, திமுக ஆட்சி இழந்துருச்சு. இந்த தேர்தல் காலத்தில் வந்து தாவேகாவுக்கு வந்து தன்னோட வெற்றியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விபரீத விபத்து. ஒரு அண்ணன் சொன்னது போல ஒரு அரசியல் பேரிடர், விபரீத விபத்து. ஆனால் இது வந்து பொது விதியாகாது, இதுவே தொடராது, அது இடைத்தேர்தலே மாறும். அதனால அதை வந்து வெற்றியை வந்து தக்க வைக்க வேண்டிய அவசியம் வந்து தாவேகாவுக்கு இருக்கு. அதே போல வந்து அதிமுக போட்டி போடுமான்னு தெரியல, திமுக போட்டி போட்டு வெளி நினைப்பாங்க. நாம் தமிழர் கட்சி முனைப்போடு களமிறங்கி நாம பொது தேர்தலில் பெறாத வெற்றியை வந்து இடைத்தேர்தல் காலத்தில் பெறதுக்கு நாம உழைக்க போறோம். இப்போ வந்து எடப்பாடி அவர்களுடைய பையனை வந்து முன்னிலைப்படுத்தி அடுத்து இந்த ஜென்சி அப்படின்ற ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கான முயற்சியை ஏற்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் அதிமுக சைட்ல இருந்து பரப்பப்படுது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா இளைய தலைமுறை மட்டும்தான் இனிமேல் அரசியல் பண்ண முடியும் அப்படின்றத உருவாக்குனதே விஜய் தான் அப்படின்னு சொல்லி டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்கலாம்? ஒன்றும் இல்லை. அதாவது இந்த தேர்தல் காலம் வந்து இளைஞர்களோட முடிவு வந்து இந்த தேர்தல் காலத்தை தீர்மானிச்சிச்சு. ஒன்று அவங்க வாக்கு செலுத்திருக்காங்க, இல்லை வந்து அவங்க பெற்றோர்கிட்டையோ உறவினர்கள்ட்டையோ ஒரு நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து அவங்கள வந்து தங்களோட வழிக்கு வர வச்சு வாக்காக மாற்றிருக்காங்க. அதனால் அந்த இளைஞர் கூட்டம் தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு திமுகவும் அதிமுகவும் அதை நோக்கி நகருது. இதில் மிதுனை பொறுத்த வரைக்கும் மிதுன் வந்து இப்போதே வந்து ஒரு அதிகார மையம் தான். திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாங்கிற முடிவில் வந்து மிதுனுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதில் மிதுனை கொண்டு வந்தால் கட்சிக்குள்ளே மிகப்பெரிய கழகம் வரும். ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே மாறுபாடு, ஜெயலலிதாமையார் வந்து திமுகவை குறை சொல்லி பேசுறதே குடும்ப ஆதிக்கம் வாரிசு அரசுங்கிறது தான். அப்ப மிதுனை கொண்டு வந்தா அதிமுகவிலையும் வாரிசு அரசுலாம் ஆயிடுது. அப்ப எடப்பாடி பழனிசாமி திமுகவை கேள்வி கேட்பதற்கான தாழ்மையை திறந்துவார். அது கட்சிக்குள்ள பெரிய அளவில் சலசலப்பை உருவாக்கும். முதல் விஷயம் வந்து அப்புறம் வந்து நீ கட்சி விட்டு வெளியேறி போறவங்களுக்கு வந்து காரணம் இல்லை, சும்மா வெளியேறி போறாங்க, நமக்கு எதிராக நம்ம இல்லைன்ட்டு போறாங்க. ஆனால் நாளைக்கு இதே காரணம் சொல்லிட்டு படகு வெளில போவாங்க. அது வந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விரும்ப மாட்டாங்க. அதெல்லாம் மிதுன் வந்து ஒரு அதிகார மையமாக திகழ்கிறாரு. அவரை இப்போதைக்கு கொண்டு வர வாய்ப்பு இல்லை.
இன்னொன்னு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுல போலீசார் குவிஞ்சிருக்காங்க, கரூர் போலீசார். செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. இந்த கரூர் வழக்குல தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். கரூர் வழக்கு வந்து அது மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாறிச்சு. அதுதான் அவங்க தான் அதை முடிவு செய்யணும். அதனால அதுல மாநில காவல்துறைக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்ப இடி மூலமாக இந்த அரசு அமலாக்கத்துறைக்கும் அதுவுமே இவங்க பண்ண முடியாது. அது என்னன்னு தெரியல. செந்தில் பாலாஜியோட தம்பி கைது செய்யப்படலாம் அப்படின்னு செய்தி சொல்றாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இல்லை. அதனால எதுவும் சொல்ல முடியல இப்போதைக்கு. இப்ப இருவருமே வந்து பல கேஸ்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல ஆள் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு ஒருவேளை போலீசார் சும்மா ஒரு நாடகத்துக்காக போய் நிக்கிறாங்க. நாடகம் போட்டு நாகப்படுறது இல்லை. அது எது குறித்தான விசாரணை அப்படின்னு தெரியல. விசாரணைக்கா போனதா சொல்றாங்க. எது குறித்தான விசாரணை அப்படின்னு தெரியல. இது போக போகன்னு தெரியும். கண்டிப்பா. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம்.